ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதத்தில் வந்த மத்திய மற்றும் மாநில அரசு வேலைவாய்ப்பு குறித்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது இந்த மாதத்தில் பல்வேறு வகையான புதிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த மாதிரி ஜாப் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ முதல்ல டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது பாருங்கள், டிப்ளமோ ஐடி லெவல், அதுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 12/7/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு பல்வேறு வகையான பதவிகளில் பல்வேறு வகையான வேக்கன்சி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, எம்ப்ளாய்மெண்ட் சார்பில் டிஎன்ஆர்டி போன்ற பல துறைகளில் வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 1910 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, ஒரு சில டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது, அதை குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கட்டமாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 25/6/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். பல்வேறு வகையான பதவிகள் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. மின்சாரத்துறை போன்ற பதவிகளையும் அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1033 வேக்கன்சி. இதில் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபிலேருந்து ஒரு 400 சம்திங் வேக்கன்சி ஆட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக 1033 வேக்கன்சி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து 2 வகையான நோட்டிஃபிகேஷன் லைவில் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வகையான ஜாப் அப்டேட் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காம நம்மளுடைய ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கடுத்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து ஒரு சில நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. முதல்ல என்ன அப்படின்னா கம்பைனடு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கான ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 4/7/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ போட்டிருக்கோம். இந்த வேலைக்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 14,582 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஹியூஜ் வேக்கன்சி. மத்திய அரசோட குரூப் பி குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு. இதுலேயும் வந்து பல டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக சேம் எஸ்எஸ்சிலேருந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி மற்றும் கிரேட் டி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 26/6/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. 261 வேக்கன்சி கேட்டிருக்காங்க. 12th பாஸ் பண்ணால் போதுமானது. இந்த வேலைக்கு தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து எஸ்எஸ்சிலேருந்து ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 26/6/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 437 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி வித் இங்கிலீஷ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து எஸ்எஸ்சிலேருந்து உங்களுக்கு செலெக்ஷன் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எஸ்எஸ்சி ஃபேஸ் 13க்கான வேலைவாய்ப்பு தான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 24/6/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. 23 கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் 2423 வேக்கன்சி. இந்த வேலைக்கு 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கடுத்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் காஸ்ட் கார்டு இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான கோஸ்ட் கார்டுலேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 630 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணவங்க, 10th பாஸ் பண்ணவங்க, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 25/6/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஜென்ரல் டியூட்டி, டொமஸ்டிக் பிரான்ச் போன்ற பதவியெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 3 ஜூலை 2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு
எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நிறையா பதவி அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 270க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சினா 284 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி 1 ஜூலை 2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ நல்ல பதவிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹெச்பிசிஎல், அதாவது உங்களுக்கு ஸோ பெட்ரோல் இருக்குது பாருங்கள், அந்த இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 372 வேக்கன்சி. டிப்ளமோ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 30/6/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அடுத்த கட்டமாக எல்ஐசி ஹோம் ஃபினான்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 250 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 28/6/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஏஏ இருக்குது பாருங்கள், கார்கோ லாஜிஸ்டிக் மற்றும் அலைடு சர்வீஸ் கம்பெனி லிமிடெட், அங்கேருந்து 2 வகையான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்று அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கான பதவியும், இன்னொன்று ஸ்கியூரிட்டி ஸ்கிரீன் அப்படின்ற பதவியும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சேர்த்து 396 வேக்கன்சி. 12th முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். சென்னையிலே உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது. கடைசி தேதி என்ன அப்படின்னா 30/6/2025. அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எந்த கோவில் அப்படின்னா மேட்டுப்பாளையம் வட்டம், கோவை மாவட்டம் இருக்குது பாருங்கள், வனபத்ரகாளி அம்மன் திருக்கோயில், அங்கேருந்து தான் வேலைவாய்ப்பு. இது உங்களுக்கு ஒரு 10 வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி என்ன அப்படின்னா 30/6/2025. அதுக்குள்ளே ஈவினிங் அந்த 5:45க்குள்ளே போஸ்ட் பண்ணிடுங்க. அதேமாரி வந்து திரும்ப இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிவபிரகாச சுவாமிகள் மடலையும், அங்கேருந்து வேலைவாய்ப்பு. ஸோ கடைசி தேதி என்ன 19/7/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். எழுத்தர், அலுவலக உதவியாளர் போன்ற 5 வகையான வேக்கன்சி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சுட்டு அந்த சம்மந்தப்பட்ட ட்ரேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு 21 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 26 வேக்கன்சி. சீனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கம் சீனியர் ப்ரோக்ராமர் கேட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இந்த மந்த் எண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பிஎஸ்சி போன்ற பதவிகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப்கான ஒரு வேலைவாய்ப்பு தான். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன 23/6/2025. 4100 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்க இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து ரயில்வே துறையிலேருந்து ரயில்வே டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு எவ்வளோ வேக்கன்சினா 6180 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாக. எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 28 ஜூன் 2025 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடைசி தேதி 28 ஜூலை 2025. ஸோ டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிகிரிக்கும் டிப்ளமோக்கும் கொடுத்துருக்காங்க, ஐடிஐக்கும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐலேருந்து சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பதவி இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2900 வேக்கன்சி. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது 30/6/2025க்குள்ளே மீண்டும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ சொந்த ஊரில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது தமிழ்நாட்டுக்கும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கும் நீங்கள் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதாங்க இப்போ வந்திருக்க வேலைவாய்ப்பு. இதை தவிர்த்து உங்களுக்கு பல வகையான வேலைவாய்ப்புலாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழக அரசு சார்பில் தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து பல மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு ஊர்காவல் படையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. அஞ்சல் துறையில் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து தமிழக அரசு மாவட்ட வாரியாகவும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சுட்டா வராங்க. அந்த மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வர எல்லா வீடியோமே நம்ம சேனல் அப்டேட்டாக வந்து போட்டு வரும். கிட்டத்தட்ட வந்து இந்த மாதம் முழுக்க ஒரு 38,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். அடுத்த வருஷமும் இன்னும் அடுத்த மாதமும் இன்னும் நிறையா ஜாப் வேகன்சிஸ் வரும். அதுக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.